வெல்கம் டு மை சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா சாட்டின் ரிப்பன் வச்சு ஒரு ஹேர் பேண்ட் வந்து நம்ம பண்ண போகிறோம். நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு என்ன கலரில் நீங்கள் ட்ரெஸ் வேர் பண்ணி விடுறீங்களோ அந்த கலர் சாட்டின் ரிப்பன் வாங்கி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா மேட்ச்டாக இருக்கும். இது நம்ம வெளியே போய் வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது. வாங்க இதை நம்ம எப்படி பண்ணணும் பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்னு நீங்கள் பார்த்துக்கலாம். சிசர், ஃபார்ம் ஷீட், ஃபெவிகால், சாட்டின் ரிப்பன், ஃபெவிக்விக், லைட்டர், ஆர்டிஃபிஷியல் பீட்ஸ், பேஸ், ஹேர் பேண்டோட பேஸ். ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா நம்ம இந்த ஃபார்ம் ஷீட்டில் 3 சைஸை கட் பண்ணிக்குவோம். ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுலேருந்து ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா பெட்டல் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். இப்போது அயன் பாக்ஸ் எடுத்து ஹீட் பண்ணிக்கலாம். அயன் பாக்ஸ் ஹீட் பண்ணிவிட்டு லைட்டாக விட்டு கொடுத்திங்கன்னா அதுவே ஹீட்டாகி கீழே விழுந்துடும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இந்த பெடல்ஸ் எடுத்து அதில் மேலே நம்ம லைட்டாக இப்படி பண்ணிப்போம். லைட்டாக ஹீட் வர மாதிரி பண்ணிவிட்டு நம்ம இந்த கையை வச்சு இப்படி பண்ணி விட்டுருவோம். இங்கே பாருங்கள், பெடல்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம இந்த ஃபார்ம் ஷீட்டை லைட்டாக கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி பண்ணிக்கலாம். இது என்ன பண்ண போகிறோன்னா இந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம். இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நம்ம ஃபெவிக்விக் வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஷேப்பில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு பெட்டல்ஸாக ஜாயின் பண்ணிக்கலாம்.
ஃப்ளார் வந்து நம்ம ஃபுல்லாக பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, ட்ரை ஆனதுக்கப்புறம் சிசர் வச்சு கட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் பீட்ஸ் இருக்குல்ல, இதை நம்ம உள்ளே ஃபிட் பண்ண போகிறோம். அதுக்கு இதில் கொஞ்சமாக ஃபெவிக்விக் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபெவிக்விக் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம உள்ளே வச்சு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, ஃப்ளார் வந்து பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இந்த பேஸில் இந்த சாட்டின் ரிப்பன் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்ம ஃபுல்லாக ரோல் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம சாட்டின் ரிப்பன் எடுத்து லைட்டாக இந்த மாதிரி பண்ணி கம் போட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம். நம்ம கம் போட்டு ஸ்டிக் பண்ணதுக்கப்புறம் இந்த இந்த ஃப்ளார் மாதிரி பண்ணினதை நம்ம இந்த இடத்துல ஸ்டிக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த இடத்துல நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம்.
இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம இந்த ஃப்ளவர் இருக்குல்ல, ஃப்ளவர் வந்து நம்ம சென்டரில் வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். கொஞ்சம் நிறைய கம் ஃபெவிக்விக் அப்ளை பண்ணிவிட்டு இந்த ஃப்ளவரை ஸ்டிக் பண்ணியாச்சு. பாருங்கள், நம்மளோட ஹேர் பேண்ட் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த எக்ஸஸான இந்த இது வந்து நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். இங்கே பாருங்கள், நம்மளோட ஹேர் பேண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நமக்கு வேணும்னா இந்த ஃப்ளாரில் வந்து நம்ம கலர் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஸ்கெட்ச் எடுத்துக்கலாம். இந்த ஸ்கெட்சில் உள்ள ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும், அதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கெட்ச்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஒன்று இருக்கும், அதை எடுத்துகிட்டு நம்ம லைட்டாக இப்போது இதில் லைட்டாக நம்ம ஸ்பர்க்கிள் டிப் பண்ணி அதுவும் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு கோல்டன் பேஸ் கிடைக்கும். நம்ம ஹேர் பேண்ட் வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. நமக்கு என்ன நம்ம ட்ரெஸ் வேர் பண்ண போகிறோமோ அந்த கலர் நம்ம சாட்டின் ரிப்பன் வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்காக நம்ம அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வீட்டில் இருந்துச்சுன்னா சாட்டின் ரிப்பன் வச்சுன்னா அதுவே நம்ம பேஸ் ரெடி பண்ணி, இல்லை உங்களுக்கு பழைய ஹேர் பேண்ட் இருந்தாலும் நீங்கள் அதில் ரிமூவ் பண்ணிவிட்டு அது வேஸ்ட் ஆகிடுச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பேஸ் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம இந்த மாதிரி சாட்டின் ரிப்பன் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு கூட பண்ணலாம். இது வந்து 1 இயர் பேபிக்கு வந்து நம்ம இது வேர் பண்ணிக்கலாம். இல்லை பிலோ 1 இயராக இருக்கும்போது குழந்தைங்க வந்து இந்த ஹேர் பேண்ட் எல்லாம் குத்துன்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதுக்காக என்ன பண்ணலான்னா, சும்மா ஒரு சாட்டின் ரிப்பன் வச்சு நான் சும்மா ஸ்டிக் பண்ணியிருக்கேன், ஃப்ளார் பண்ணி அதே மெத்தடில் ஃப்ளார் பண்ணிவிட்டு நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் ஒரு நாட் மாதிரி நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு கஷ்டமாகவே தெரியாது, ரொம்ப லேஸாகவும் இருக்கும். பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.